எப்பவுமே இட்லி தோசைன்னு போர் அடிக்காம கொஞ்சம் வித்தியாசமா நல்ல சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கங்க. குக்கர் இல்லைன்னா ஒரு அடிகனமான பாத்திரம் இருந்தா கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப இதுல 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. இது காய்ந்த வேர்க்கடலை, ஊற வைக்கல. அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. உங்ககிட்ட பச்சை பயிறு இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம், அதாவது தோலோடு இருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பு. அடுத்ததா காய்ந்த மிளகாய் 5, பச்சை மிளகாய் 2. அடுத்ததா ஒரு பெரிய தக்காளி பழம். அந்த காம்பு பகுதிகளில் திக்கா இருக்கும் இல்லையா, அதை நீக்கிட்டு பின்பக்கம் இந்த மாதிரி மைல்டா 2 தடவை வெட்டிக்குங்க. இப்ப இதையும் அதோட வச்சிடலாம். இப்ப இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். 3 விசில் வரட்டும் மீடியம் ஃப்ளேம்ல. இதுவே நீங்க பாத்திரத்துல வேக வைக்க போறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வேகணும். அப்பதான் நல்லா அந்த வேர்க்கடலை வெந்து வரும். இப்ப 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு. இதை இப்ப நம்ம திறந்து பார்த்தலாம். எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த தக்காளியை மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்ததான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது சராசரியா ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இட்லி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, பொன்மணி அரிசின்னு சொல்லுவாங்க, அதை கூட பயன்படுத்திக்கலாம். அதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசியை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா அந்த தக்காளி பழத்துல இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததா நம்ம அந்த குக்கர்ல வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கங்க. நான் இன்னைக்கு 2 பேட்சா அரைச்சி எடுத்துக்கிறேன். முதல் பேட்ச் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்த பேட்சும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 2 கேரட் துருகுனது, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் பொடிசா கட் பண்ணது, பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, சமையல் சோடா இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இது உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இது நீங்க 2 விதத்துல பயன்படுத்தலாம். இந்த மாவை அடை மாதிரி கூட வார்த்து எடுக்கலாம், இல்லைன்னா குழிப்பணியார கல்லுல கூட நீங்க ஊத்திக்கலாம். நான் குழிப்பணியார கல்லுல கொஞ்சமா எண்ணெய் தடவிடுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திடலாம். இது நெய் விட்டு செஞ்சீங்கன்னா நல்ல பொன்முருவலா நல்லா சூப்பரா நல்லா சிவந்து வரும். அதனால நான் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. அடிப்பக்கம் நல்லா சிவந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். நல்ல மேலே மொறுமொறுனும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது காலை நேர உணவாக மட்டும் இல்லாமல் மாலை நேர ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வேர்க்கடலை, அந்த பாசிப்பருப்போட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். கூடவே இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.